நீண்ட கால காத்திருப்புக்கு பிறகு காஷ்மீருக்கு முதல் ரயில் செல்லவிருக்கிறது. காஷ்மீருக்கு செல்லும் முதல் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி வரும் 19ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். இப்போது நாட்டின் பெரும் நிலப்பரப்பை காஷ்மீரோடு இணைக்கும் இந்த கனவு ரயில் திட்டம் குறித்து விரிவாக பார்க்கலாம். காஷ்மீர், இந்த பூமியின் சொர்க்கம், பெயரை சொன்னதுமே குளுகுளு உணர்வை கொடுக்கும். வெள்ளை மழை பொழியும் காஷ்மீருக்கு சுற்றுலா செல்ல வேண்டும் என்றால் இப்போது நாம் சாலை வழியாகவோ அல்லது ஆகாய மார்க்கமாகவோ தான் செல்ல முடியும். ரயிலில் செல்ல முடியுமா என்று கேட்டால் வாய்ப்பு ஜம்மு வரையிலேயே. இப்போது அந்த குறையை நிவர்த்தி செய்யும் வகையில் விரைவில் காஷ்மீருக்கும் ரயில் இயக்கப்பட இருக்கிறது. ஆம், காஷ்மீரின் ஸ்ரீநகரை ஜம்முவோடு இணைக்கும் ரயில் பாதை பணிகள் நிறைவடைந்து விட்டன. நீண்டகால காத்திருப்பும் முடிவுக்கு வருகிறது. நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு டெல்லியையும் ஸ்ரீநகரையும் ரயில் பாதை வழியாக இணைப்பதற்கான நடவடிக்கையில் பல அரசாங்கங்கள் இறங்கின. ஆனால் மாறும் வானிலை, மலைப்பாங்கான இயற்கை சூழல் மற்றும் பயங்கரவாத அச்சுறுத்தல் எல்லாம் அதற்கு முட்டுக்கட்டையிட்டு வந்தன. இருப்பினும் பணிகள் நடந்தது. இப்போது நீண்டகால காத்திருப்புக்கு பிறகு தோராயமாக 41,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கனவு நனவாகி இருக்கிறது. உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா இணைப்பு ரயில் பாதை திட்டம் 272 கிலோமீட்டர் தொலைவில் செயல்படுத்தப்பட்டு இருக்கிறது. ரயில் பாதை ஜம்முவில் இருந்து உதம்பூர், கத்ரா, ரியாசி, துக்கா, சங்கல்டன், பனிஹால், காசிகுண்ட், ஸ்ரீநகர் வழியாக பாரமுல்லாவை அடைகிறது. திட்டத்தில் ஏற்கனவே பல்வேறு கட்டங்களாக பணிகள் முடிக்கப்பட்டு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் முதல் கட்டமாக பாரமுல்லா காசிகுண்ட் இடையே 118 கிலோமீட்டர் தொலைவுக்கு முதலில் பணிகள் முடிந்து 2009 அக்டோபரில் ரயில்கள் இயக்கப்பட்டன. 2013 ஜூனில் காசிகுண்ட் பனிஹால், 2014 ஜூலையில் உதம்பூர் கத்ரா, 2024 பிப்ரவரியில் பனிஹால் சங்கல்டன் இடையே சேவையை தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து சங்கல்டன் கத்ரா இடையிலான பணிகள் துரிதப்படுத்தப்பட்டன. அங்கு ரயில் பாதை அமைக்கும் பணிகள் முடிந்து ஜனவரியில் ரயில் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது. தொடர்ச்சியாக ரயில் எப்போது இயக்கப்படும் என்ற எதிர்பார்ப்புக்கு பதிலாக 19ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி கத்ராவில் இருந்து ஸ்ரீநகருக்கு முதல் வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. காஷ்மீருக்கு செல்லும் இந்த ரயில் பயணிகளுக்கு இயற்கையை ரசிப்பதோடு ஒரு த்ரில் பயண அனுபவத்தையும் கொடுக்க இருக்கிறது. மலைகளுக்கு மத்தியில் செல்லவிருக்கும் இந்த ரயில் பல மலைகளையும் பாலங்களையும் கடந்து உங்களை ஸ்ரீநகருக்கு அழைத்துச் செல்ல இருக்கிறது. 272 கிலோமீட்டர் தொலைவில் மலைகள், பள்ளத்தாக்கு, ஆறுகளுக்கு மத்தியில் 943 பாலங்களை கடந்து ரயில் பாரமுல்லாவை அடையும். உலகின் மிக உயரமான ரயில் பாலம் உதம்பூர் பாரமுல்லா பாதையிலேயே உள்ளது. ரியாசி மாவட்டத்தில் செனாப் ஆற்றுக்கு மேல் 1178 அடி உயரத்தில் மேம்பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. பாரிஸில் உள்ள ஈஃபில் டவரை விடவும் 114 அடி உயரத்தில் பாலம் இருக்கிறது. மலையை குடைந்து அமைக்கப்பட்ட 36 சுரங்கங்களையும் ரயில் கடந்து செல்லும். இந்தியாவின் மிக நீளமான சுரங்கப்பாதையும் இந்த ரயில் வழித்தடத்திலேயே அமைந்திருக்கிறது. ரம்பான் மாவட்டம் சும்பேர் கிராமத்தில் T49 சுரங்கப்பாதை அமைந்திருக்கிறது. இதன் நீளம் 12.75 கிலோமீட்டர் ஆகும். இதே தடத்தில் பனிஹால் காசிகுண்ட் இடையே பீர் பஞ்சால் பகுதியில் 11.2 கிலோமீட்டர் தொலைவில் மற்றொரு சுரங்கப்பாதையும் இருக்கிறது. இந்த பாதையில் செல்லும் ரயில் மைனஸ் வெப்பநிலையில் இயக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்புறத்தில் வெப்பம் மைனஸில் இருக்கும் போது ரயிலுக்கு உள்ளே தண்ணீர் உறையாமல் இருக்கவும் பெட்டிகளில் வெப்பநிலையை சீராக தொடரவும் தொழில்நுட்பம் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போது ஜம்முவில் இருந்து ஸ்ரீநகருக்கு சாலை வழியாக செல்வதற்கு 7 மணி நேரத்திற்கு மேல் ஆகிறது. விரைவாக செல்வதற்கு விமான சேவை மட்டுமே இருக்கிறது. அது பொருளாதார ரீதியாக எல்லோருக்கும் எட்டும் விதமாக இல்லை. இப்போது ரயிலில் பயண நேரம் 3 மணி நேரமாக குறையும். சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காஷ்மீர் வணிகர்கள் தங்கள் உள்ளூர் தயாரிப்புகளை வெளியூர்களுக்கு எளிதாக எடுத்துச் செல்லலாம் என்று நம்பிக்கை தெரிவிக்கிறார்கள். இதனால் மாநிலத்தில் தொழில் பெருகும் என்பது அவர்களது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆனால் கட்டணம் அதிகம் கொண்ட வந்தே பாரத் ரயில் மட்டும் இயக்கம் என்பதில் கவலையும் தெரிவிக்கிறார்கள். இப்போது டெல்லியில் இருந்து ஸ்ரீநகருக்கு ரயிலில் செல்லலாம் என்றாலும் டெல்லியில் இருந்து செல்லும் ரயில் கத்ராவில் நிறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஆம்,
பாதுகாப்பு காரணமாக ரயில் பயணிகள் அங்கு இறக்கப்பட்டு பிறகு பரிசோதனை செய்யப்பட்டு மற்றொரு ரயிலில் ஸ்ரீநகர் செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. அதுபோல் பாதுகாப்பு காரணமாக இம்மார்க்கத்தில் பகல் நேர ரயிலை இயக்கவே திட்டமிடப்பட்டிருக்கிறது. உலகை வேக்கச் செய்யும் ரயில் பாதையில் மலைகள், பசுமை, பனிப்பொழிவை ரசித்த வண்ணம் செல்வது பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.